अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து யூசுப் நேற்றைய தினம் பாதி உங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் மீதியை சொல்லி நிறைவு பெறலாம். அதுக்கிடையில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்க்களங்கள், இந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்து விடாமல், இந்த போரின் மூலமாக அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதாக நாம் இந்த தஹஜ்ஜுத் நேரத்தில், நோன்பு திறக்கிற நேரத்திலையும் நாம் அதிகம் துவா செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த அமெரிக்காவுடைய திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அரபு நாட்டில் போய் தான் பேச வச்சுருக்கிறோம். அப்போ ஈரான்காரன் அடித்தான்னா யார் அடிப்பான்னு சொன்னால், குவைத் அடிக்கிறான், கத்தர் அடிக்கிறான், பஹ்ரைன் அடிக்கிறான். அங்கே யார் இருக்கிறா? நம்ம மக்கள் தான். இது எப்படி பின்னி கொண்டு போகிறான் பாருங்கள். இப்போ அவனுக்கு ஈரானுக்கு சண்டைண்டா, அமெரிக்காவிலேருந்து அடிக்கணும், ஈரான் அங்கேருந்து அடிக்கணும், முடிஞ்சு போச்சா இல்லையா? இவன் இன்னொருத்தர் இடத்துல போய் வச்சு அவன் இன்னைக்கு நம்ம மக்கள் அடி வாங்கிக்கிறாங்க, அவன் ஓடிட்டான். அதனால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தோல்வியை அவனுக்கு கொடுக்கணும். அவனுடைய சிந்தனை செயலிழக்க வேண்டும், அந்த படைகள் பயந்து ஓட வேண்டும் போன்ற நல்ல பல துவாக்களை நாம் இந்த நல்ல நேரத்தில், நல்ல காலங்களில், நல்ல நேரத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போரின் மூலமாக அல்லாஹ் தஆலா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் அவரவர்கள் அவருடைய நாட்டில் சேஃபாக பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பான பெருமக்களை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பிறந்தவர்கள் 12 பேர்கள். அந்த 12 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 11 பேர் சேர்ந்து கிணற்றிலே போட்டு விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அவர்களை கண்டெடுக்கப்பட்டு ஒரு வீட்டிலே வளர்ந்து வாலிபராகி அந்த பெண்ணுடைய அந்த கெட்ட வேலைக்காக அவர்கள் அகப்பட்டு, அதற்கு பிறகு அவர்கள் தப்பித்து அதன் மூலமாக சிறைச்சாலையிலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். சிறைச்சாலை இருக்கின்ற பொழுது அரசர் ஒரு கனவை காணுகிறார். அந்த கனவுடைய விளக்கத்தை பலரிடத்திலே கேட்கின்ற பொழுது யூசுஃபுக்கு தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். யூசுப் அவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி, பஞ்சம் வரப்போகிறது 7 ஆண்டுகள் என்று விளக்கம் சொல்கிறார். இப்போ அந்த பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற ஆலோசனையை அரசர் கேட்கிற பொழுது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உணவு தானியங்களை நாம் வாரி வழங்கி விடாமல் தேவைக்கு ஏற்ப ரேஷன் அடிப்படையில் நாம் வழங்கினால் இந்த பஞ்சத்தை தவிர்க்க முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னரிடத்திலே சொல்லுவார்கள். அந்த பொறுப்பையும் மன்னர் கொடுத்துட்டார். நான் அந்த கசானாவை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், யார் யார் வர்றாங்களோ நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கிறீங்க என்பதாக சொல்லிட்டாங்க. அப்பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 11 சகோதரர்களும் பஞ்சத்தின் மூலமாக வழி இல்லாமல் எகிப்தை நோக்கி, ஈஜிப்டை நோக்கி, மிஸ்ரை நோக்கி வருகிறார்கள். வந்த உடனேயே அண்ணன்மார்களுக்கு தம்பியை தெரியல, ஆனால் தம்பி கண்டுபிடிச்சிட்டார், நம்ம அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லோருக்கும் என்ன செய்கிறாங்க, தானியத்தை கொடுக்குறாங்க, பையில் போடுகிறார்கள். இந்த பென்யாமின் ஒருத்தர் இருப்பார், அவர் யாருன்னா இவருக்கு முன்னாடி மூத்தவர். அவர் பையில் வேலை கட்ட சொல்லுவாங்க. அளக்கக்கூடிய படி இருக்கா இல்லையா தங்கத்தில், அந்த படியை தூக்கி உள்ளே போட்டு கட்டி ஏற்றி விட்டுருந்தாங்க. 11 பேரும் கொடுத்தாச்சு, போயிட்டாங்க கொஞ்சம் தூரம். போனவுடனே நைஸாக கூப்பிட்ற மாதிரி, எல்லாம் அங்கே வாங்கப்பா, எங்கள் படியை காண யார் எடுத்தது? நாங்கள் எடுக்கலை, நீங்கள் எடுக்கலை. சரி, ஒவ்வொருத்தராக பையை பிரித்து காட்டுங்க. மூத்தவர்லேருந்து வர்றாங்க, பார்த்தா யார் பையிலையுமே இல்லை. பார்த்தா பின்யாமின் பையில் இருக்குது. உடனே அங்கே இவர் விட முடியாது, இவர் திருடிட்டாரு, இவருக்கு தண்டனை கொடுப்போம். ஆனால் நீங்கள் 10 பேரும் போய் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்கள், இவர் திருடிட்டாருன்னு சொல்லுங்கள். எவ்வளோ சொல்கிறாங்க, இல்லை தெரியாமல் செஞ்சுட்டேன், எப்படி அதெல்லாம் தெரிய பை இருந்துச்சா இல்லையா?
பைக்குள்ளே படி இருந்துச்சா இல்லை அளவுகோல், அதனால் தன்னை கொடுப்பது சொல்லி இருக்க வச்சுட்டாங்க பின்யாமீனை. அவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. போய் அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த பையன் படியை திட்டாப்புல, அதனால் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படி. அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, ஏற்கனவே யூசுஃபே நம்ம இழந்துட்டோம். உடனே என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி இருந்தால் இவன் இப்படி தான் செஞ்சான்ட்டாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? யூசுஃப்டே சொல்கிறாங்க, ஒரு தம்பி இருந்தார், அவரை கூட திருட்டு வேலை பண்ணிட்டாரு. உடனே அவங்க சொன்னாங்க, என்னை தெரியுதான்னு கேட்டாங்க அண்ணன்ட்ட. ஏன்னா பேசணுங்களா, அதுக்காக வேண்டி. நீ தெரியல, நான் தான் யூசுஃபான யூசுஃப் உன்னுடைய சகோதரர் சொன்னோன்னு அவர்கள் புரிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எரிச்சு அவங்கள கண்ணியப்படுத்தி சாப்பாடெலாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. வந்த பிறகு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தந்தை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. தந்தை அழுது அழுது அவருடைய கண் பார்வை இழந்து விடுகிறார்கள் என்று சொன்னாங்க. உடனே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் வர்றேன் தந்தையை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சட்டையை கலட்டி தன்னுடைய அண்ணன்மார்கள்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. முதல்ல நீங்கள் போய் அத்தாட்ட போய் இந்த சட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஊரை பயணம் பண்ணி போகிறாங்க. தம்பியையும் கூட்டிக்கிட்டு இந்த பின்யாமீனையும் கூட்டிக்கிட்டு சட்டையை வாங்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே உதாரணமாக குமரஞ்சாடியில் வர்றாங்கன்னா, இங்கே இருக்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி லாஜிது ரீஹ யூசுஃப, யூசுஃபுடைய அந்த அருமையான வாடையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாங்க. நபி அல்லவா, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். உடனே அந்த சட்டையை வாங்கி தன்னுடைய கண்களிலே வைத்தார்கள். கண் பார்வை நன்றாகிவிட்டது. அதுக்கு பிறகு எல்லோருமாக சேர்ந்து எங்கே போகிறாங்க? மிஸ்ருக்கு போய் தன்னுடைய மகன் யூசுஃபை பார்க்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி எல்லாரும் பார்த்து அங்கே அரசாட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை கண்ணியப்படுத்துகிறார், அவங்க தந்தையை கண்ணியப்படுத்துகிறாங்க. அப்பொழுதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், மகனே நீ கண்டியல்ல கனவு 11 நட்சத்திரம் இதனுடைய சகோதரர்கள், ஒரு சந்திரன் உன்னுடைய அம்மா, சூரியன் நானாக இருக்கிறேன். ஆகவே எல்லாரும் சஜிதா செய்வதாக, அதான் அந்த கனவுல அப்படித்தான் வரும். இன்னி ராயத்து அகத அஷர கௌகபா வஷம்ச வல்கமர ராய்த்துவும் லி சாஜிதி, எனக்கு சஜிதா செய்வதாக பார்த்து நீ சொன்னியல்ல, இப்போ நாங்கள் எல்லாம் முன்னாடி வந்துட்டோம்பா அப்படின்னு சொல்லி இந்த கனவுடைய விளக்கத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, அவருடைய விளக்கத்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்னுடைய தந்தை சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். குர்ஆன் அழகாக சொல்லுது. எனவே தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அது உடனே அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு சில விஷயத்துக்கு உடனே தீர்வு கிடைக்காது. 10 ஆண்டுகள் ஆகலாம், 5 ஆண்டுகள் ஆகலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் நபிமார்கள், எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அவர்கள் பொறுமையோடு என்ன நடக்குது அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்துட்டாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல முடியும், நீங்கள் தாண்டா கிணத்துல தூக்கி போட்டீங்க, அப்படி பண்ணி அவங்க தண்டனை கொடுக்க முடியும். இல்லை, சகோதரர்கள் இருக்கிறதுக்காண்டி அவர்களை மன்னித்தார்கள். இதில் படிப்பினை என்ன என்று நாம் பார்க்கிறவங்க ஆயத்துல்லி சாயிலின்னு நல்லா சொல்லுவாங்க. கேட்கக்கூடியவங்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. சகோதரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், போராமை போட்டி இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று விட்டு கொடுத்து, என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி, இந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அதே போல ஒரு சூழ்நிலை, ஒரு பெண்ணிடத்திலே தனிமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆணும் பெண்ணும், அந்நிய ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது மூணாவதாக ஷைத்தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஷைத்தான்னா 2 பேரையும் சேர்த்து விட்டுருவான் தவறான காரியத்தில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சிந்தனை நமக்கு வரணும். ஆகா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறந்து கொண்டு அல்லாஹ்வை பயப்பட்டு ஓடினாங்களே, அதை மாதிரி நம்மளும் ஓடணும். ஒரு காரில் தனியாக போவோம், ட்ரெயினில் தனியாக போவோம், ஃப்ளைட்டில் தனியாக போவோம், ரூமில் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். இன்றைக்கி எங்கெங்கே வேலை செய்கிறாங்க, இந்த ஊர்லேயே வேலை செய்கிறாங்க, ஆண்களும் வேலை செய்கிறார்கள், பெண்களும் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க, கூட்டாளிகளாக இருக்கிறாங்க, ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஹராம் தான். அல்லாஹ்வுடைய அந்த பயம் நமக்கு வந்து விட்டால், அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, தவறு செய்ய மாட்டோம் என்பதை எடுத்துக்காட்டுறது தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. அதே போல் ஒரு துவா,
அதை நாம் கேட்கிற பொழுது அந்த துவா உடனே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலத்தை பார்த்தாங்க துவா நம்ம 10 வருஷமா கேட்டு இருப்போம், ஒன்றுமே நடக்காது. புள்ள வேணும்னு கேட்பாங்க, 10 வருஷமா புள்ள இருக்க, திரும்பி பார்த்தா 14 வருஷம் புள்ள வந்துடும். வீடை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, வீடே கிடைக்காது. அப்புறம் பார்த்தா 14 வீடு கட்டிட்டு பெரிய ஆள் ஆயிடுவார். இப்படி இந்த துவாக்கள் கபூல் ஆகுவதற்கு ஒரு சில நேரங்கள், ஒரு சில காலங்கள் தேவைப்படும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துவா 3 விஷயத்தை உங்களுக்கு தரும்டா. ஒன்று, நீங்கள் கேட்ட அந்த விஷயம் உடனே உங்களுக்கு கிடைத்து விடலாம். நீ கேட்குறீங்க, அல்ல எனக்கு 1 கோடி வேணும், 1 கோடி நாளைக்கு கூட கிடைச்சிடலாம். எனக்கு 10 வீடு வேணும், ஒரு ஃப்ளைட்டு வேணும், ஒரு ட்ரெயின் வேணும், ஒரு காரு வேணும், உதாரணத்துக்கு கேட்குறீங்க, எல்லாம் கொடுத்துடலாம். இல்லை என்று சொன்னால் நமக்கு வர இருக்கிற முசீபத்து ஆபத்துகளை எல்லாம் அந்த துவாவை கொண்டு இல்லாமல் நினைக்கிறவான். உங்களுக்கு நாளைக்கு ஒரு தான் முசீபத்து நடக்க போகுது, ஒரு ஆக்சிடென்ட் வச்சுக்கிறோமே, எல்லாம் பாதுகாக்கணும், அது அல்ல அந்த துவாவை கொண்டு இல்லாமல் வைக்கிறவான். இது உலகத்தில். 3வது, மறுமையில் நாம் கேட்ட அந்த துவாவுடைய பலனை அல்லாஹ் மிகப்பெரியதாக ஆக்கி தருவான், மிக பன்மடங்காக ஆக்கி தருவான். அப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், எல்லாம் கூப்பிடாங்க, வாப்பா நம்ம மூட்டை கணக்கில் கிடக்க எடுத்துக்கிட்டு போவோம். என்ன அல்லா நீ உலகத்துக்கு துவா கேட்டியா, இல்லை இது வேணும் அது வேணுன்ட்டு உனக்கு நான் தரல, இல்லை நான் தராமல் இருக்க மாட்டேன், இங்கே எடுத்துக்கிட்டு போவோம். அவ்வளோ நன்மைகள் எல்லாம் தருவோம். அதனால் எந்த துவாவை கேட்டாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, நிராசை ஆகிவிடக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது கிடைக்கவும் செய்யலாம், அதன் மூலமாக வேறு ஏதாவது முசீபத்தை நீங்கலாம். இல்லை என்று சொன்னால் அது மறுமையிலே கபூல் ஆகக்கூடியதாக. எந்த துவாவையும் அல்லாஹ் கேட்காமல் இல்லை, கபூல் செய்யாமல் இல்லை. ஒரு சில பேர் கேட்பான், போதானே 1 கோடின்னு வைங்களேன், கேட்டான் 1 கோடியை வந்துருச்சு, என்ன செய்வாங்க 1 கோடியை? உடனே தடாமுடான ஒரு காரை வாங்குவான், ஒரு வீட்டை வாங்குவான், அங்கிட்டு போவான், கொண்டாடி கூட்டிகிட்டு போவான். 1 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு 1 கோடி. அதோடு பார்த்தா கடன் வாங்கிட்டு உட்காந்துருப்பான். அப்போ அல்லாவுக்கு தெரியும், இவனுக்கு கோடியை கொடுக்கணுமா லட்சத்தை கொடுக்கணுமான்னு அல்லாவுக்கு தெரியும். அப்போ உடனே நம்ம கேட்டு நல்லா தரமாட்டேன், கோடியை தரணும் அப்படி தானே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏதாவது ஒரு கை இருக்கும், ஏதாவது ஒரு நல்லது இருக்கும். ஒரு ஃப்ளைட்டு கேட்குறோம், ஃப்ளைட்டு தந்தால் என்ன செய்வோம்? ஃப்ளைட்டுக்கு வாடகை கட்ட முடியுமா? நம்மளுக்கு மெட்ராஸில் நிப்பாட்டிட்டு கட்ட முடியுமா வாடகை? அதுக்கு பெட்ரோல் போடணும், இப்போ ஃப்ளைட்டு பறக்காது, அதுக்கு டெய்லி வாடகை கட்டி ஆகணும். அப்போ அல்லாவுக்கு தெரியும் இவனுக்கு இதை தான் கொடுக்கணும், இதை கொடுத்தா தான் அவன் செட் ஆகும். அப்போ அதிலே நம்ம போயிடும். அல்ஹம்துலில்லாஹ். எனவே தான் எந்த துவாவை நலவான துவாவாக கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்கள் துவாவில் மறுமை சார்ந்த விஷயத்தை சேர்த்துக்கிறேங்க. ஆனால் இன்றைக்கி மறுமை சார்ந்த விஷயமே நம்ம கேட்கறதே இல்லைங்கல்லாட்ட. எல்லாம் அதைத்தான் இதைத்தான் அதை கொடு இதை கொடுன்னு தான் கேட்குறமே தவிர, நாளைக்கு மௌத்தாகிட்டா நம்முடைய நிலைமை என்ன, கபருடைய நிலைமை என்ன, மறுமையுடைய நிலைமை என்ன, சொர்க்கமா நரகமா, நான் என்ன செய்வேன், என்னுடைய கபூரி மாதிரி பார்ப்போம், சொர்க்க நரகம் 2வது, கபூருக்கு நான் போயிட்டு எனக்கு யார் உதவி செய்வா, இதை பற்றி எல்லாம் இன்னைக்கு கேட்கறது இல்லை. கேளுங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, அல்லாஹ் சொல்லுவதை கேட்பார்கள், இவர்கள் சொல்வதை அல்லாஹ் கேட்பார். இருந்தாலும் அந்த மரண நேரத்திலே அல்லாஹ் என்னை கிருபை செய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ் இறுதி நேரத்தை நல்ல நேரமாக்கிறேன், என் களிமாவோடு என்னை மௌத்தாக்கே அல்லாஹ், அந்த போதுன்ற துவாக்களை நாம் கேட்க வேண்டும். ஆகவே இந்த சூரத்து யூசுஃபின் மூலமாக சகோதரருக்கு மத்தியில் நாம் சமத்துவத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க என்பதையும், தாய் தந்தைக்கு மாறு செய்யக்கூடாது என்பதையும், ஒரு விஷயத்தை அதிகமாக பிரியப்படக்கூடாது என்பதையும், அதுபோல நாம் மற்றவர்களுடைய ஒரு கெட்ட காரியம் நடக்க போதுனா அதிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சூரத் யூசுஃப் நம்மளுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எனவே அந்தந்த நேரங்கள் ஒரு அண்ணன் தம்பியோடு இருக்கின்ற பொழுது அதையும் நாம் பயன்படுத்தக்கூடிய மக்களாக, இறையச்சத்தோடு எல்லா நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக, எல்லா விஷயத்தையும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும்
நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.